பாமக கூட்டணி கதை. தமிழ்நாட்டில் மிக முக்கிய கட்சியாக அறியப்படுவது பாட்டாளி மக்கள் கட்சி. வட மாவட்டங்களில் வலுவான வாக்கு வங்கியை அக்கட்சி பெற்றுள்ளது. இதற்கு காரணம் ராமதாஸ் என்கிற முகம். இவரின் அரசியல் பயணம், குறிப்பாக பாமக வைத்திருந்த கொள்கை. அந்த கொள்கை என்னவெனில் சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், மனிதநேயம். இந்த 4 குறிக்கோள்களை ஏற்பவர்கள் பாமகவில் பயணிக்கலாம் என்றார் மருத்துவர் ராமதாஸ். வன்னியர் சங்கத்தில் இருந்தபோது ராமதாஸ் வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறு கிழமைகளில் பின்தங்கிய ஏழ்மை நிலையில் இருந்த வன்னிய மக்களை அவர்கள் கிராமத்திற்கு சென்று சந்தித்து வந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராகவும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார் ராமதாஸ். ஒரு காலத்தில் தேர்தல் அரசியலே வேண்டாம், புத்தி உள்ளவர்கள் வாக்குச்சாவடிக்கு போக மாட்டார்கள் என ராமதாஸ் வட மாவட்டங்களில் பேசியது பெரும் பேசு பொருளானது. இது மட்டுமல்லாமல் ராமதாஸ் ஆகிய நான் வன்னிய மக்களாகிய உங்களுக்கு 5 சத்தியங்களை செய்து தருகிறேன். இது என் தாய் மீதான சத்தியம். அதில் ஒன்று, நான் எந்த காலத்திலும் சங்கத்திலோ அல்லது கட்சியிலோ எந்த ஒரு பதவியையும் வகிக்க மாட்டேன். 2, சங்கத்தின் பொது கூட்டங்களுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் எனது சொந்த செலவில்தான் வந்து போவேன். வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். 3, என் கால் செருப்பு கூட சட்டமன்றத்திற்கு உள்ளேயோ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயோ நுழையாது. 4, என் வாரிசுகளோ சந்ததியினரோ கட்சியிலோ சங்கத்திலோ எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள். 5, பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி, ஸ்விஸ் பேங்க்ல 1000 கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரி, ராமதாஸ் விலை போக மாட்டான் என்ற மிக முக்கியமான இந்த 5 வாக்குறுதிகளை வரிசையாக அளித்த ராமதாஸ், இதையெல்லாம் நாட்குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் என் தாய் மீது சத்தியம், இதை மீறினால் நடுரோட்டில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள் என்றார். இது அப்போதைய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆயிரத்து 1989 ஜூலை 16 பாட்டாளி மக்கள் கட்சியை துவக்கினார் மருத்துவர் ராமதாஸ். கட்சி தொடங்கி 34 ஆண்டுகள் ஆகியும் ஏன் நம்மால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை, இன்னும் நாம் கூட்டணியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என சமீபத்திய பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் வேதனைப்பட்டார் தற்போதைய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். பாமகவின் கூட்டணி கணக்குகளை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உழைக்கும் பாட்டாளி வர்க்க மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை ஓட்டுக்காகவே கட்சிகள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்கின்றன என ராமதாஸ் பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதன் காரணமாக வெறுமனே சாலையில் இறங்கி போராடி கொண்டிருக்காமல் அரசியல் ரீதியாக மக்களை அணுகி தேர்தலில் நின்று அவர்களின் அங்கீகாரத்தை பெறுவதுதான் எதிர்காலத்திற்கு நல்லது என்று கூறினார் ராமதாஸ். இது வன்னியர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. இருந்தும் ராமதாஸ் முடிவு அவர்களுக்கு சரியாகவே தோன்றியது. 1989 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 33 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தியது பாமக. ஆனால் வட மாவட்டங்களில் போட்டியிட்ட தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்றது பாமக. இதை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வியந்து பார்த்தன. 15 லட்சம் வாக்குகளை ஒரு கட்சி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்குகளாக பாமகவின் வாக்குகள் பார்க்கப்பட்டது. எதிர்காலத்தில் பாமக தேர்தலில் வெற்றி கோட்டை தொட அது உந்துதலாக இருக்கும் என கருதப்பட்டது. பாமகவில் வன்னியர்கள் மட்டுமல்லாமல் நாடார், உடையார், பட்டியலின சமூகங்கள், சிறுபான்மையினர் என எல்லா சமூக மக்களும் கட்சியில் இணைந்தனர். ராமதாஸ் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்தார். 1991 பாமகவுடன் சில சிறிய கட்சிகள் இணைந்து போட்டியிட்டது. முஸ்லிம் லீக், குடியரசு கட்சி, தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என பாமக ஒரு கூட்டணியை உருவாக்கி போட்டியிட்டது. ஆனால் அந்த தேர்தலின் போது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலையால் அனுதாப ஓட்டுகள் அனைத்தும்
அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைத்தது. பாமக சார்பில் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் போட்டியிட்ட தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார். மீதி அனைத்து தொகுதிகளிலும் பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தோல்வியே மிஞ்சியது. 1996 தேர்தலில் 15 தொகுதிகளில் போட்டியிட்டு 3 தொகுதிகளில் தோற்றுப்போனது பாமக. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 3 எம்எல்ஏக்களை பெற்றது பாமக. கூட்டணியில் சேர்ந்த 12 கட்சிகளும் தோல்வியை சந்தித்தது. தேர்தலில் தொடர் தோல்வி காரணமாக ராமதாஸ் ஒரு முடிவுக்கு வந்தார். 1998 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வந்தார். மத்தியில் பாஜக ஆட்சியும் அமைந்தது. தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி நல்ல வெற்றியை பெற்று இருந்தது. 5 தொகுதியில் போட்டியிட்ட பாமகவிற்கு 4 தொகுதியில் வெற்றி பெற்று முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தது. அத்தோடு மத்தியில் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலை பொறுப்பேற்றார். ஆனால் வாஜ்பாய் ஆட்சி ஓராண்டு மட்டுமே நீடித்தது. மீண்டும் தேர்தல் வந்தது. 1999 இந்த முறை திமுக பாஜக கூட்டணி அமைந்தது. இந்த கூட்டணியில் பாமகவும் சேர்ந்தது. பாமக மற்றும் வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சிக்கு சேர்த்து 9 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அதில் பாமக 7 இடத்தில் போட்டியிட்டது. இதில் 5 இடத்தில் பாமக வெற்றி பெற்றது. அப்போது தமிழ்நாட்டில் இனி பாமக கூட்டணி வைக்கும் கட்சிதான் வெற்றி பெறும் என பேசப்பட்டது. ராமதாசும் சில மேடைகளில் இப்படியே பேசி வந்தார். அதற்கடுத்து மீண்டும் கூட்டணியை மாற்றி 2001 ஆண்டு அதிமுக கூட்டணிக்கு போனது பாமக. அதிமுக பாமகவிற்கு 27 தொகுதிகளை ஒதுக்கினார் ஜெயலலிதா. அதில் 20 இடங்களில் போட்டியிட்டு பெரும் பலத்தோடு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது பாமக. அதன் பிறகு அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியது பாமக. பாஜகவுடன் கூட்டணி சேரலாம் என்று இருந்தவர்கள் அங்கு உடன்பாடு ஏற்படாததால் திமுக கூட்டணிக்கு வந்தது. திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாமக. பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட 6 இடங்களிலும் வெற்றி வாகை சூடியது. அன்புமணி ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்தோடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அன்புமணி ராமதாசிற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தது. பாமகவின் வேலு மத்திய ரயில்வே துறை இணையமைச்சரானார். 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து போட்டியிட்டு 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது பாமக. அதற்கடுத்து ஈழ விவகாரம், விலைவாசி உயர்வு, திமுக அரசு மீதான குற்றச்சாட்டு ஆகியவற்றால் 2009 அதிமுக கூட்டணிக்கு போனார் ராமதாஸ். அங்கு ஜெயலலிதா 7 இடங்களில் பாமகவிற்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது பாமகவிற்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. 7 இடங்களிலும் தோற்று போனதால் துவண்டு போனார் ராமதாஸ். கட்சி தொண்டர்களும் இவ்வளவு பெரிய பின்னடைவை எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் 2011 தனது குடும்ப திருமண விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை சிறப்பு விருந்தினராக அழைத்தார் மருத்துவர் ராமதாஸ். அப்போதே திமுக பாமக கூட்டணி குறித்து பேசப்பட்டு 31 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதாக முடிவும் செய்யப்பட்டது. இதன் பிறகு 30 தொகுதிகளில் போட்டியிட்டது பாமக. அந்த தேர்தலில் எப்போதும் வட மாவட்டங்களில் எதிரும் புதிருமாக இருந்த பாமக, விசிக ஒரே கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. இனி வட மாவட்டங்களில் இரு சமூகங்களிடையே பிரச்சனை வராது, பாமகவும் விசிகவும் எப்போதும் இனி பிரிய மாட்டோம் என்றெல்லாம் ராமதாசும் திருமாவும் ஒன்றாக பேட்டியளித்தனர். நிச்சயம் மாபெரும் வெற்றிதான் என தலைவர்கள் கணித்திருந்தனர். ஆனால் அதிமுக மெகா கூட்டணி அமைத்து 203 தொகுதிகளில் மாபெரும் வெற்றியை பெற்றது. பாமக 3 இடங்களில் மட்டுமே ஜெயித்தது. 2014 பாஜக, மதிமுக, தேமுதிக, கோமதேக, புதிய நீதி கட்சி என 3வது அணி அமைத்து பாமக போட்டியிட்டது. ஆனால் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார். கன்னியாகுமரியில் பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். திமுக அந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. 2016 மாற்றம், முன்னேற்றம்,
அன்புமணி என தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தது பாமக. போட்டியிட்ட அனைத்து இடங்களும் தோல்வியே பாமகவிற்கு பரிசாக கிடைத்தது. பாமகவின் இளைஞரணி தலைவர் அன்புமணி தான் எம்பியாக இருக்கும் தருமபுரி தொகுதிக்கு உட்பட்ட பென்னாகரத்தில் எம்எல்ஏவிற்கு நின்று தோற்று போனார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தது பாமக. ராமதாஸ் கழகங்களின் கதை என்ற புத்தகத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். திமுகவை விட பாமக அதிமுகவை கடுமையாக விமர்சித்தது. ஒரு கட்டத்தில் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை டயர் நக்கி என்று அன்புமணி விமர்சித்தார். அமைச்சர்களை டயர் நக்கிகள் என்றும் நிர்வாகம்னா என்னன்னே இவர்களுக்கு தெரியாது என விலாசி தள்ளினார் அன்புமணி. ராமதாஸ் ஒருபடி மேலே சென்று திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது பெற்ற தாயை புணர்வதற்கு சமம் என்று கேட்க கூசும் வார்த்தைகளை போட்டு தாக்கினார். பத்திரம் போட்டு கொடுத்துடலாமா என்றெல்லாம் பத்திரிகையாளர்களிடம் சீறினார். ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அதிமுகவை திட்டி தீர்த்தார்களோ அதே அதிமுகவோடு கூட்டணி வைத்து தனது தைலாபுரம் தோட்டத்தில் விருந்தும் வைத்தார் பெரிய ஐயா ராமதாஸ். இந்த கூட்டணி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணி திக்கி திணறி பதில் சொல்ல முடியாமல் பிரஸ் மீட்டில் இருந்து வெளியேறினார். 7 இடங்களை வாங்கி 7 இடங்களிலும் தோற்று போனது பாமக. அன்புமணிக்கு தருமபுரியில் தோல்வியை தழுவி ராஜ்யசபா மூலம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 அதிமுக கூட்டணியிலேயே பாமக தொடர்ந்து நீட்டித்து 23 இடங்களில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. தற்போது மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேரத்தை பாஜக மற்றும் அதிமுகவிடம் தொடங்கியுள்ளது. தேர்தல் தேதியே வெளியாகிவிட்ட பிறகும் பாமக இன்னும் தனது கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. இது ஒன்றும் புதிதல்ல. பாமக எப்போதும் தனது கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை கடைசி காலகட்டத்தில் தான் அறிவிக்கும். பல தேர்தல்களில் ஒரே நேரத்தில் 2 கட்சிகளிடம் கூட்டணி பேசும் கலாச்சாரத்தை அதிகம் கடைபிடித்து வந்த கட்சியாக தமிழ்நாட்டில் பாமக தான் இருக்கிறது என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. அன்று டாக்டர் ராமதாஸ் காலத்திலும் இதே மாதிரிதான் இருந்தது. 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதே கூட்டணியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம். பாஜகவும் பாமகவும் கூட்டணி ஆட்சியாக அதை அறிவிக்கலாம். அதன் மூலம் ஒரு கட்சிக்கு உத்வேகம் கிடைக்கும் என பாஜக பக்கம் போவோம் என்று சொல்லி வந்துள்ளார் அன்புமணி. ஆனால் கூட்டணி அமைப்பதில் வல்லவரான டாக்டர் ராமதாஸ் அதிமுகவிற்கு செல்வதே சரி. தமிழ்நாடு முழுக்க பாஜக எதிர்ப்பு அலை வீசுகிறது. அந்த நேரத்தில் பாஜகவை ஆதரித்து நாமும் வீழ்ந்துவிட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அப்படி ராமதாஸ் போட்ட கணக்குகள் வெற்றியும் பெற்றுள்ளன. 2004 அவர் அமைத்த கூட்டணி வியூகத்தால் தான் அன்புமணி மத்திய சுகாதார அமைச்சரானார். அப்படி ஒரு கணக்கை போட்டவர் ராமதாஸ். ஆகவே அவரது அனுபவம் அதிமுக பக்கம் செல்வதே கட்சிக்கு நல்லது என்பது இப்படி மகனுக்கும் அப்பாவுக்கும் இருந்து வந்த கருத்து மோதலுக்கு நேற்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று டாக்டர் ராமதாஸை சந்தித்த தைலாபுரம் தோட்டம் சென்ற அன்புமணியிடம் பல விஷயங்களை எடுத்து புரிய வைத்துள்ளார் ராமதாஸ். அதிமுக அணிக்கு போனால் குறைந்தபட்ச உத்தரவாதம் உண்டு. 5 எம்பி சீட்டுகளை கட்டாயம் வெல்ல முடியும். பாஜக மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் நம் கட்சிக்கே வேட்டு வைப்பார்கள். கட்சியை உடைக்கவும் ரெய்டு நடத்தி அடிபணிய வைக்கவும் வாய்ப்பு உண்டு. எனவே இப்போதைக்கு நாம் பாதுகாப்பான முடிவை எடுப்போம். அதிமுக அணியை ஆதரிப்போம் என்று ராமதாஸ் கூறிய அனைத்தையும் கேட்டு அன்புமணி மனம் பழுத்து விட்டதாம். அதிமுகவா பாஜகவா எங்கே போனாலும் பாமக தலைமைக்கு கொண்டாட்டம். ஆனால் தொண்டர்களுக்கு கட்சி வெற்றி பெற்றால்தான் கொண்டாட்டம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முறை மாம்பழம் பழுக்குமா பழுக்காதா என்று.